விஜய் வந்து பாட்டிய பார்க்க போறாரு. இங்க பாட்டி வந்து அப்படியே வந்து படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜயால தாங்கிக்க முடியல. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு கைய பிடிச்சுட்டு அழறாரு. "ஏய் விஜய் என்னடா நீ இப்படி அழற குழந்தை மாதிரி?" அப்படின்னு. "இல்ல பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல?" அப்படின்னோனே, "எனக்கு எதுவும் இல்லடா. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்றாங்க. விஜயோட சித்தி வராங்க. "என்னடா இப்பதான் உனக்கு தெரிஞ்சுதா விஷயம்?" அப்படின்னோனே, "என்கிட்ட தான் சொல்லவே சொல்லலையே. எப்படி நான் வர முடியும்னோனே?" "நாங்களே ரொம்ப பயந்துட்டோம்டா. அம்மா திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துட்டாங்களே. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. தாத்தாவும் ரொம்ப பயந்துட்டாரு" அப்படின்னோனே, "தாத்தா குழந்த மாரி ஆயிட்டாருடா" அப்படின்றாங்க. தாத்தா ரொம்ப பயந்துட்டீங்களான்னு?" ஆமாம்ப்பா கொஞ்சம் பயந்துட்டேன் தான். இவளுக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியுமா? நீயே சொல்லு. கல்யாணி கல்யாணின்னு சொல்லிட்டு எப்பவுமே கூட தானே இருப்பார். எது சொன்னாலும் தாத்தா வந்து திட்டினாலும் சரி, எப்பவுமே அம்மா விட்டு தந்ததில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து, "என்ன பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு? மாத்திரைலாம் ரெகுலராக போடுறீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து கேட்குறாரு நம்ம வந்து விஜய். அதுக்கு வந்து பாட்டி வந்து, "ம், எல்லாமே ரெகுலராக தான்ப்பா போடுறேன். ஆனால் உடம்புல இருக்க வியாதிக்கு வந்து மருந்து குருக்கு. ஆனால் மனசில் இருக்க வியாதிக்கு மருந்து இல்லையேடா" அப்படின்னோடனே, "ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க? பின்ன நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்க. அப்புறம் எப்படிடா நான் நல்லா இருக்க முடியும்? உன் ஞாபகம் தான் விஜய் எப்போவுமே அம்மாவுக்கு உன் ஞாபகத்திலேயே இருக்குது. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்கிறாங்க. "ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க? நான் வராமல் எங்கே போகிறேன்? நான் இங்கே தானே இருக்கேன், பக்கத்தில் தானே இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் அடித்தா உடனே நான் வந்து பார்க்க போகிறேன். இப்படியா பண்ணுவீங்க? அதுக்காக வளர்த்த பேரனை விட்டு பிரிஞ்சிருக்கிறது வந்து கஷ்டம் யாருக்கு வரும் நீயே சொல்லு" அப்படின்றாங்க. "சரிங்க பாட்டி நான் தான் வந்துட்டேன்ல, கவலைப்படாதீங்க. உங்கள் கூட இருந்து பார்த்துட்டு நான் போவேன். அப்போ நீ போயிடுவியா? இங்கே இருக்க மாட்டியா விஜய்?" அப்படின்னோடனே, "ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாரு கல்யாணி, நீ ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த டைமில் டாக்டர் சொன்னார்ல" அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. உடனே வந்து, "சொல்லு விஜய், என்னை விட்டுட்டு போயிடுவியாடா?" அப்படின்னோடனே, "பாட்டி நான் உங்களை விட்டுட்டு எங்கே போகிறேன்? நீங்கள் ஒரு வார்த்தை கூப்பிட்டா வந்துட போகிறேன்" அப்படின்றாங்க. "சரி விஜய், காவேரி நல்லா இருக்காளா? காவேரி நல்லா இருக்கா பாட்டி" அப்படின்னு சொன்னோன்னே, "நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ இப்போ தான் உணர்றேன் விஜய்" அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் ஒன்றும் புரியல. "என்ன சொல்கிறீங்க பாட்டி?" அப்படின்னோடனே, "ஆமாம் விஜய், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போது எனக்கு இந்த மாதிரி மயக்கடிச்சு விழுந்தோன்னே நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்னு வந்து தோணுன்னு தான் எனக்கு எல்லாமே உணர்ந்தேன்" அப்படின்னோடனே, "பாட்டி அப்போலாம் பேசாதீங்க பாட்டி." "நான் இல்லை விஜய், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது தான் வந்து எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் மனசில் இருக்க வந்து பிரச்சனைகள்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது. நான் தேவையில்லாமல் வந்து காவேரியை ஒதுக்கி வச்சது ரொம்ப பெரிய தப்பு. பாவம் காவேரி, அவள் என்ன பண்ணுவா? ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, தாத்தா ஒரு வாட்டி விழுந்துட்டார் தெரியுமா? ஷாக் அடிச்சு. அப்போ காவேரி தான்டா அவ்வளோ வந்து காப்பாற்றினா. அவள் இருந்தான்னா கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவா. நான் அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. நீங்கள் இப்போ வந்து மனசு வந்து காவேரி மேலே வந்து பிரியமாக இருக்கீங்களே, எனக்கு இது போதும் பாட்டி" அப்படின்றாங்க. "காவேரி நல்லா இருக்கால?" நல்லா இருக்கா பாட்டி. நாங்கள் இப்போ தான் வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம். குழந்தை எப்படிடா இருக்குது?" "ரொம்ப நல்லா இருக்குது பாட்டி. ஸ்கேனில் குழந்தை குட்டி குட்டி கை குட்டி குட்டி காலெலாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாட்டி. உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சிட்டா இருந்தேன்." "சரிங்க பாட்டி, நாளைக்கு காவேரி வருவா. அப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்" அப்படின்னோடனே, "ரொம்ப நல்லதுடா. என் வந்து கொள்ளு பேரனை பார்த்துட்டோன்னே எனக்கு நிம்மதியாக இருக்கும்" அப்படின்ற மாதிரி பாட்டி ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி இந்த அளவு காவேரி பற்றி ஃபீல் பண்ணுவாங்கன்னு விஜய் நினச்சி கூட பார்க்கல. அப்படியே வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. "பாட்டியா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க பாட்டி, நீங்கள் பத்திரமா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் இங்கே தான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விஜய், "என்னை விட்டுட்டு போக மாட்டேன். உங்கள் வீட்டு போக மாட்டேன் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறார் விஜய். பாட்டி தூங்கி போகிறாங்க. அடுத்து வந்து, "உன் ஞாபகமாக தாண்டா இருக்கா? நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். கல்யாணி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாளே தவிர அவள் மனசு தங்கொண்டா. நானும் அவளை எவ்வளோ திட்டேன். என்ன பண்ணுன்னு தெரில விஜய்ன்னு" தாத்தா ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் காவேரி பற்றி பாட்டி இந்த அளவு ஃபீல் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா அப்படின்னோடனே, "ஆமாடா, உண்மையிலே காவேரி அவள் வெறுக்கலடா. காவேரி எங்கே உன்னை வந்து இந்த குடும்பத்துலேருந்து பிரச்சனை ஆகிட போதோ, இந்த குடும்பத்துக்கு எதாவது ஆபத்து வந்துட போதோ அவளால் அப்படின்னு தாண்டா பயந்தா. உங்கள் பாட்டி அதுவும் தப்புன்னு உணர்ந்துட்டா. அதனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை விஜய்" அப்படின்னு சொன்னோன்னே, "ஆமாம் தாத்தா, இப்போ தான் பார்க்குறேன் நான். பாட்டி மனசு ரொம்ப மாறியிருக்காங்க. அவள் விழுந்துட்டால, அப்போவே உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாடா. அவள் கண்ணு ஃபுல்லாக ஒன்றை பார்த்து ஒன்றை வந்து தேடுறதுலே இருந்தது. அதனால தான் விஜய்" அப்படின்னோடனே, "ஏன் தாத்தா என்கிட்ட சொல்லலை? பாட்டிக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன தாத்தா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படி சொல்லிட்டு மனசு வருத்தப்படுற விஜய். "மனசு வருத்தப்படுறாரா? எல்லாம் சரியாயிடும்டா" அப்படின்னோடனே, "காவேரி வரேன்னு ஒரு அடம்புச்சா தாத்தா. நான் தான் வம்பு பண்ணி விட்டுட்டு வந்தேன். நாளைக்கு அவள் வருவா தாத்தா" அப்படின்னோடனே, "ரொம்ப நல்லதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. விஜய் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு பாட்டி சொன்னதே.